ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எப்படி பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கான டிக்கெட் வந்து ஆன்லைன் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்க்கான டேரக்ட் லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி பேஜுக்குள்ளே நீங்கள் வந்தவொடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ யூசர் ரெஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்களே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதில் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்ற இதில் போய்ட்டு உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரும், ஃபர்ஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் இல்லை இனிஷியல் இருந்தால் இனிஷியல் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து கம்பல்சரி என்டர் பண்ணிங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஜெண்டரோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்ரஸ் லைன் 1 அட்ரஸ் லைன் 2 இருக்குது பாருங்கள். ஸோ அதில் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் வந்து இந்தியா வந்து டிஃபால்ட்டாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய பின்கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ ஆதார், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் ஆதார் கொடுத்துங்க. ஆதார் கொடுத்தீங்கன்னா ஆதாரோட நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து இதில் என்டர் பண்ணிங்க. அதுக்கடுத்து கிரியேட் பாஸ்வேர்டு நீங்கள் எதனா ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதே பாஸ்வேர்டு வந்து இதில் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, அதாவது மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இமெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இதே பேஜில் வந்துட்டு உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து இதை ரெண்டுத்தையும் வந்து இதில் போட்டு அப்படியே என்டர் பண்ணிங்க. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி, நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கியூன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செலக்ட் டேட்னு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டேட்டை வந்து நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்களோ அதுக்கான டேட்டை வந்து நீங்கள் இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜனவரி மாதம் பாருங்கள். ஜனவரி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16th, 17th, 18th, 19th இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ க்ரீன் கலரில் வர்றது மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்லாட்டை வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பாருங்கள் செலக்ட் ரூட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஒன்னே இருக்குது பாருங்கள். ஸோ பம்பா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்லாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லாட் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்லாட் எந்த டைமிங்கில் வேணுன்றதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க. ஸோ 11 to 12, 12 to 1 அப்படின்ற 10 to 11 நைட், இது வந்து நைட் டைமில். ஸோ எந்த டைமிங்கில் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் தான் வந்து நம்ம இப்போ புக் பண்ணுறோம். ஸோ செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்தோன்னா நம்மளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 5 பேர் வந்து உங்கள் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதே சேம் ப்ராசஸ் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பில்கிரீம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேம் அதே தான் உங்களுக்கான, அதாவது யாரை கூட கூப்பிட்டு போகிறீங்களோ அவங்களுக்கான ஃபோட்டோஸ், அவங்களுடைய லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் என்ன, அதுக்கடுத்தது ஐடி ப்ரூஃபோட நம்பர் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எல்லாம் செலக்ட் பண்ணணும். லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அப்படின்ற உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் 1 by 1 நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஆட் விஷ்லிஸ்ட்னு இருக்குது பாருங்கள். ஸோ அதில் போயிட்டீங்கன்னா போதும்.
ஸோ நெக்ஸ்ட் அதில் போனீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் இருக்குது. ஸோ இதில் வேணும்னா நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேணான்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேணும்னா ஒன்று ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, வேணான்னாலும் நீங்கள் விட்டுருங்க. இதில் வந்து ஆட் டு விஷ் லிஸ்ட்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா போதும். உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து மை விஷ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதில் வந்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 0, கிராண்ட் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டு, அந்த ஸ்லாட் வந்து எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல், யுவர் ட்ரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் புக் பண்ணதுக்கான ரேட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அதை அந்த ஆப்ஷனை கொடுத்துங்க, ஓகே அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கான டிக்கெட் பாருங்கள் இதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டிக்கெட்டை வந்து டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கான டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து புக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.